ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும், அர்ஜென்ட்டா புறப்பட்டு வர சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னீங்க. என்ன விஷயம்? என்னாச்சு துளசி? ஏன் கண் கலங்குறீங்க? நீங்க எனக்கு அருமையான டாக்டரை ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சு. ஆபீஸ்க்கு வந்து உங்களை அடிக்கடி சந்திச்சா நல்லா இருக்காது. அதான் ஃப்ரீயா இருக்கும்போது நீங்க வாங்கங்கிறதுக்கு அப்படி சொன்ன மேடம். நான் நேத்தே டாக்டர் கிட்ட பேசிட்டேன். 3 மாசத்துல உங்க பிரச்சனைய கிளியர் பண்ணிடலான்னு பேசிருக்காரு. டாக்டர்ஸ் கொடுத்த டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டீங்களா? ஓ, வாங்கிட்டேன் மேடம். இதோ இந்த 2 டேப்லெட் கொடுத்திருக்காங்க. தவறாம டேப்லெட்ஸ் போடுங்க. நான் கிளம்புறேன். மேடம் ஒரு நிமிஷம் மேடம். நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்ன தேவையை முடிச்சிடுறேன். புரியல. நீங்க கொஞ்சம் இருங்க, சொல்றேன். துளசி, துளசி, நீங்க என்ன வேலை பண்றீங்க? நமஸ்காரம் பண்றேன் மேடம். எந்திரிங்க முதல்ல. என்ன துளசி சார் நீங்க? யாராவது ஆம்பளைங்க பொம்பளைங்க கால்ல விழுவாங்களா? நீங்க சாதாரண பொம்பளை கிடையாது மேடம். பின்ன என்னை பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில விளக்கேத்தி வச்ச தேவதை. நான் சாதாரண மனுஷி துளசி. சாதாரணமானவங்க யாரும் முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு கம்பெனி எம்டி கிட்ட போன் பண்ணி வேலை வாங்கி தரமாட்டாங்க மேடம். ஓஹோ, அது சொல்றீங்களா? வேலை கிடைச்சிருச்சா? லெட்டர் கொடுத்துட்டாங்க மேடம். வெரி குட். ஜாயின் பண்ணுங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, சந்தோஷமா இருங்க. நான் கிளம்புறேன். சரிங்க மேடம். சார், அம்மா கிட்ட சாப்பாடு வேண்டான்னு சொல்லிடுங்க. அப்புறம் இந்த மாதிரி சில விஷயத்துக்கெல்லாம் அவசரம்னு ஃபோன் பண்ணி கூப்பிடாதீங்க. சரி, நான் வரேன். பிரமோத், என்னடா ஆச்சு? கிளப்புக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன். 1 மணி நேரமா லேட் பண்ணிட்டு இருக்க. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? வரேன். சரி, சீக்கிரம் வாடா. எதுக்கு இப்ப வந்திருக்க?
என்ன வேணும்? மிஸ்டர் பிரமோத்தை பார்க்கணும். முடியாதுன்னா போலீஸோட வருவேன். அபி, அபி எங்க போயிட்ட அபி? நான் எவ்வளவு துடிச்சு போயிட்ட தெரியுமா? எனக்கு உன் வீட்டை கூட காட்டல. எதுக்காக என்னை விட்டு தூரமா போன அபி? சொல்லு அபி, சொல்லு, எதுக்காக தூரமா போன? உங்களோட எல்லா क्वेश्चनக்கும் ஆன்சரை உங்க அப்பா தான் கொடுக்கணும் மிஸ்டர் பிரமோத். என்ன சொல்றீங்க? ஆமா, உங்க வீட்ல அவளுக்கு நடந்த கொடுமை என்னன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? நான் சொல்றேன். இவர் என்ன பண்ணாருன்னா, 19 வயசுலயே உன் மேனாமணிக்கு வேலைய ஆரம்பிச்சிட்டியா? நான் மிரட்டின விஷயத்த நீ என் பையன்கிட்ட சொல்ல ஏதாவது நீ ட்ரை பண்ண, உன் குடும்பத்தை பூண்டோடு அழிச்சிடு. நீ உங்க வீட்டுல எதிர்ப்பு இருக்கிறதா சொல்லி விலகிடும். எங்க 2 பேர் காதல பிரிக்க நீங்க ஏதோ பண்றீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இவ்வளவு கொடுமைக்காரனா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. என்ன முறைச்சு பிரயோஜனம் இல்ல. உங்க பையனோட எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுங்க. விஜய பிரபாவதி, சொல்லுங்க. தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைச்சிட்ட. உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அபி எனக்கு வேண்டிய பொண்ணு, அவளுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். மிஸ்டர் பிரமோத், என்ன மேடம்? நீங்க அபிய உண்மையிலேயே காதலிக்கிறீங்களா? ஆமா, உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். இவளை கல்யாணம் பண்ணி வாழ்நாள் முழுக்க குடுப்பி வச்சிருப்பீங்களா? கண்டிப்பா சந்தோஷமா வச்சுக்கிறேன். நீங்க மேஜர் தானே? ஆமா. அபி கூட மேஜர் தான். உங்க அப்பா உங்களை கண்டிப்பா சேர்த்து வைக்க மாட்டாரு. Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody. If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.